ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் டிகே அண்ட் வெல்கம் டு மை சேனல் பில்லியனர் டிகே. Node.js அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ. JavaScript யூஸ் பண்ணி நாம கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்டிங்லாம் பண்ணுவோம். அதே JavaScript யூஸ் பண்ணி உங்களுக்கு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்கும் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த Node.js. இந்த Node.jsலயே ரொம்ப ஃபேமஸான ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Express.js சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் எல்லாமே Express.js ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்ல முடியாது. ஒரு சின்ன டிராபேக். நம்ம நெறைய நம்ம ப்ரீ பில்ட்ட டிஃபைன் பண்ற மாரி இருக்கும். இந்த MVC ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ்.jsல டிஃபால்ட்டா கிடையாது. நம்ம தான் அத மெயின்டெயின் பண்ணிட்டே வந்துட்டு இருக்க முடியும். இதுல என்ன பார்த்தீங்கன்னா, இதனால நமக்கு ஓவர் ஹெட் அதிகம். நமக்கு வேலை அதிகமாயிரும். நம்ம தான் கரெக்ட்டா மாடியூல் கரெக்ட்டா போட்டுருக்கோமா? இல்ல கண்ட்ரோலர் கரெக்ட்டா எழுதியிருக்கோமா? இது எல்லாமே நாம டேக் கேர் பண்ற மாரி இருக்கும். எல்லாமே நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ற மாரி இருக்கும். ஒரு ப்ரீ டிஃபைன்ட் செட் ஆஃப் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்காது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, Nest.js அப்படின்ட்டு ஒரு ஃப்ரேம்வொர்க் உருவாக்குனாங்க. இந்த Nest.jsல பார்த்தீங்கன்னா, இந்த MVC பேட்டர்ன் அப்படிங்கிற இந்த MVC ஸ்ட்ரக்சர இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நீங்க Nestல எடுத்தீங்களா அப்படின்னாலே, ஃபுல்லாவே MVC தான். மாடல், சர்வீஸ், கண்ட்ரோலர் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இந்த Nest.jsல. Nest.js ஏன் Nest.js இவ்ளோ ஃபேமஸா இருக்கு இப்போ அப்படின்னா, இத TypeScript சப்போர்ட்டட் ஃப்ரேம்வொர்க். நீங்க Express.js பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் JavaScript சப்போர்ட்டட் ஃப்ரேம்வொர்க்கா இருக்கு. அதுல நீங்க மறுபடியும் TypeScript யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க நெறைய கான்ஃபிகர் சேஞ்சஸ்லாம் பண்ண இருக்கும். TypeScript டைப்ஸ் எனேபிள் பண்ற மாரி இது இருக்கு. பட் Nest.jsங்கிறது அப்படி இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் TypeScript ஓரியன்டட். நீங்க டைப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிரலாம். இதான் Nest.js. Nest.js பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மாடியூல் பண்ணியிருப்போம். சோ நம்ம ஒரு மாடியூல் எழுதலாம். அந்த மாடியூல நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி மல்டிபிள் மாடியூல்ஸ் ஒரு கலெக்ஷனா ஒரு இது குடுக்கிறது தான் இந்த Nest.js. பார்த்தீங்கன்னா, இது Nest.jsஓட அபிஷியல் டாக்குமென்டேஷன்ல இருக்கு. அவங்களே ஒரு சின்ன இன்ட்ரோ குடுத்திருக்காங்க. Nest.js ஃப்ரேம்வொர்க் எதுக்குன்னா, நம்ம ஒரு எஃபிஷியன்ட்டா Node.js சர்வர் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்காகங்கிறத குடுத்திருக்காங்க. அண்ட் நான் ஆஸ் யூசுவல் சொன்ன மாரி இது Nest.jsங்கிறது ஃபுல்லி TypeScript சப்போர்ட்டட் ஒரு ஃப்ரேம்வொர்க். அண்ட் ஒன் மோர் திங் இந்த Nest.js ஃப்ரேம்வொர்க் எத பேஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்காங்கன்னா, எக்ஸ்பிரஸோட டாப்ல தான் இந்த Nest.js பில்ட் பண்ணிருக்காங்க. சோ எக்ஸ்பிரஸோட எல்லா பங்ஷனாலிட்டீஸ், எல்லா மாடியூல்ஸ் எல்லாமே நீங்க இந்த Nest.jsலயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம இன்ஸ்டாலேஷன் பார்த்தரலாம். டைரக்ட்டா கோடிங்க்குள்ள குதிக்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Nest.js யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு சில ப்ரீ ரெக்வெஸ்ட் இருக்கு. அது ஒன் ஆஃப் த ப்ரீ ரெக்வெஸ்ட் Node.js. நம்ம Node.js Node.jsஓட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதான் Node.js ஓட அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க்க நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன வெர்ஷன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் Node.js வெர்ஷன் 18 யூஸ் பண்றேன். Windows 64. தென் நீங்க ஜஸ்ட் கிளிக் டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு Node.js இன்ஸ்டால் ஆயிரும். நீங்க Node.js கரெக்ட்டா இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா, செர்ச்ல போய் சிஎம்டின்னு குடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ட. ஓப்பன் பண்ணிட்டு Node-v அப்படி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வெர்ஷன் காமிக்கும். என்னோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 18. அதுக்கப்புறம் Node.js கூடயே சேர்ந்து இன்னொரு பேக்கேஜ் மேனேஜரும் நமக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கும். அதான் Node பேக்கேஜ் மேனேஜர் NPM. அதுவும் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. NPM-v குடுத்து என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதோட வெர்ஷனும் காமிக்கும். நோட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதோட நோட் பேக்கேஜ் மேனேஜரும் இன்ஸ்டால் ஆயிருச்சு சக்சஸ்ஃபுல்லி. ஒன்ஸ் நீங்க கரெக்ட்டா ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. நான் இங்க VS Code யூஸ் பண்ண போறேன். Visual Studio Code நான் இங்க என்னோட ஃபுல் டியூட்டோரியல் ஃபுல்லாவே நான் VS Code தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க வேற ஏதாச்சும் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். நான் VS Code ஓப்பன் பண்ணிக்கிறேன். VS Codeல அவங்க குடுத்திருக்க இந்த கமாண்ட காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு, பேஸ்ட் பண்ணிட்டு, என்டர் குடுக்குறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, Nest.js ஓட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அந்த CLI டூல இன்ஸ்டால் பண்றேன். சோ இதுலயே நமக்கு மோஸ்ட் ஆஃப் தி அந்த Nest.jsக்கு அந்த டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுக்கான மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் இந்த இதுல தான் இருக்கு. Nest.js CLIல இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு.
ஓகே. நம்ம சக்சஸ்ஃபுல்லா Nest.js வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே. நாம Nest.js பார்த்தீங்கன்னா, குளோபலா இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து இந்த லோக்கலா வேணாலும் லோக்கலாவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க ஜஸ்ட் npm i at அந்த gm மட்டும் எடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இப்படிலாம் அந்த மாடியூலுக்கோ இல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கோ நீங்க வந்து லோக்கலா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். npm யூஸ் பண்ணி Nest.js. நான் வந்து இப்போதைக்கு இந்த லோக்கலா இந்த இந்த ஃபோல்டருக்கு மட்டும் நான் இப்போ Nest.js ஓட CLI வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இப்போ நோட் மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அடுத்தது Nest.jsஏ வந்து உங்களுக்கு அந்த MVC பேட்டர்ன் அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு குடுத்துரும். அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கமெண்ட் இது. நெக்ஸ்ட் நியூ அப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் நேம். நான் வந்து மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு குடுக்குறேன். குடுத்துட்டு என்டர் குடுக்குறேன். இப்போ நான் வந்து npm யூஸ் பண்ணியா, இல்ல yarn யூஸ் பண்ணியா, இல்ல pnpm யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட ஃபோல்டர்ஸ் அந்த இதெல்லாம் ரெஸ்பெக்டிவ் டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு எந்த பேக்கேஜ் நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னு கேக்குது. நான் வந்து npm டைப் பண்ணிட்டு என்டர் குடுக்குறேன். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாய்லர் பிளேட் வந்து இனிஷியலைஸ் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் பாய்லர் பிளேட் இனிஷியலைஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உள்ள போய் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே. நம்மளோட Next.js ஓட பாய்லர் பிளேட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, நம்ம வந்து இந்த டைரக்டரிக்குள்ள போயிட்டு npm ஸ்டார்ட் குடுத்தா, உங்களோட வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி, டெம்ப்ளேட் எப்டி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் வந்து Next.js ப்ரொவைட் பண்ற அந்த MVC பேட்டர்னோட டெம்ப்ளேட். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து நோட் மாடியூல்ஸ் இருக்கு, SRC இருக்கு, சோர்ஸ். இதுல தான் வந்து நம்மளோட MVC மாடியூல்ஸ், கண்ட்ரோலர்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கோம். டெஸ்ட்ஸ் வந்து தனியா எழுதி வச்சிருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டைப்ஸ்கிரிப்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் பேக்கேஜ் JSON கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் CLI யோட கான்ஃபிகரேஷன்ஸ். இப்ப நம்ம ஏதாச்சும் டிபெண்டன்சிஸ் அந்த மாரி ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்றோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ்.json இருக்கும். இத பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்தது வந்து டைப்ஸ்கிரிப்ட்க்கான கான்ஃபிகரேஷன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த tsconfig.jsonல இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் CLI யோட கான்ஃபிகரேஷன். அதுல வந்து எது வந்து ரூட் ஃபோல்டர் எது? இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த SRC தான் நம்ம இந்த ரூட் ஃபோல்டரா வச்சிருக்கோம். இதுலயும் நம்ம வந்து நெறைய சேஞ்சஸ்லாம் ஃபியூச்சர்ல பண்ணுவோம். அது என்னென்ன சேஞ்சஸ் பண்றோமோ அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் குடுக்குறேன். அது போக பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா 2 ஆப்ஷன் நமக்கு இந்த Next.js டிஃபால்ட்டா குடுத்துருது. ஒண்ணு வந்து prettier இன்னொன்னு வந்து linter. ஸோ நீங்க உங்களோட கோட வந்து அலைன் பண்றது, அதுக்கப்புறம் ப்ராப்பரா ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ்ல பண்றது. இதுக்கான வேல்யூ டிஃபால்ட்டாவே வந்து இந்த 2 பேக்கேஜும் உங்களுக்கு Next.js ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது டெஸ்ட்ல பார்ப்போம். டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து E2E டெஸ்ட். இது எந்த ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த E2E டெஸ்டிங் ஆர் யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம மெயின். நம்ம சோர்ஸ் ஃபோல்டர். இந்த சோர்ஸ் ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும். அதான் இந்த மெயின். நீங்க டிஃபால்ட்டா எக்ஸ்பிரஸோ இல்ல ஏதோ ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்டோ இல்ல டைப்ஸ்கிரிப்ட்டோ எழுதுறீங்க அப்படின்னா, அந்த மெயின்ங்கிற ஃபைல் தான் ஃபர்ஸ்ட் நீங்க கால் பண்ணுவீங்க. அதுதான் வந்து நீங்க எந்த போர்ட்ல ரன் ஆகணும். அதுக்கப்புறம் அடுத்த என்ட்ரி ஃபைல் என்ன? அப்படிங்கிறது எல்லாமே டிஃபைன் பண்றது இந்த மெயின்ல தான். இந்த மெயின்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிஃபால்ட் கோட் குடுத்துருக்காங்க. சர்வர் வந்து எந்த போர்ட்ல ரன் ஆகணும் அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3000. அதுக்கப்புறம் என்ட்ரி ஃபைல் எது? அப்படிங்கிறது இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப் மாடியூல் தான் இந்த ப்ராஜெக்ட்டோட என்ட்ரி ஃபைல். நம்ம ஆப் மாடியூலுக்குள்ள போனோம் அப்படின்னா, இது ஆப் மாடியூல். இதுக்குள்ள இங்க இருந்து தான் நம்ம ரவுட் பண்றது. எந்தெந்த மாடியூல்ஸ் எல்லாம் இங்க இருக்குது. நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாரியே தான் Next.js ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, மாடுலைஸ் கான்செப்ட். நீங்க எல்லாமே மாடியூல்ஸா எழுதுவீங்க. இப்போ வந்து ஒரு லாகின் பேஜ் இருக்கு அப்படின்னா, லாகின் ஒரு மாடியூல். அதுக்கப்புறம் அத வந்து ஆத்தென்டிகேஷன் பண்றது, வேலிடேட் பண்றது அதெல்லாம் ஒரு மாடியூல். இந்த மாரி டிஃபரெண்ட் மாடியூல்ஸா எழுதுவீங்க. ஸோ எல்லா மாடியூல்ஸையும் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி அங்க நேவிகேட் அண்ட் ரவுட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஆப் மாடியூல். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இம்போர்ட்ஸ், கண்ட்ரோலர்ஸ் அண்ட் ப்ரொவைடர்ஸ். நான் சொன்ன மாரி இது வந்து MVC ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுது. நீங்க வந்து ஒரு மாடியூல் எழுதுவீங்க. அது வந்து ஒரு என்ட்ரி ஃபைல். அது வந்து இது சர்வீஸ்க்கு போணுமா, இல்ல கண்ட்ரோலருக்கு போணுமா, அந்த நேவிகேஷன் பார்ட். எல்லா மாடியூலுமே பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்ஸ். இப்போ ஏதாச்சும் தேவைப்படுது, எக்ஸ்டர்னல் ஃபைல் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம இம்போர்ட்ஸ்ல யூஸ் பண்ணிப்போம். பிளஸ் டிஃபால்ட்டா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் மாடியூலோட கண்ட்ரோலர் அண்ட் சர்வீஸ். கண்ட்ரோலர் வந்து நம்ம நேவிகேட் பண்றதுக்கு கெட் மெத்தட்ல வருதா, இல்ல போஸ்ட் மெத்தட்ல வருதா, அந்த எண்ட் பாயிண்ட்ஸ், அந்த URL அதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலர்ல எழுதுவோம். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா,
அந்த பர்ட்டிகுலர் யுஆர்எல் வந்துச்சு. அதுல வந்து நமக்கு லாஜிக், பிசினஸ் லாஜிக் நம்ம என்ன எழுதப் போறோம். சோ, இப்ப வந்து நான் ஒரு புக் ஸ்டோர் வச்சிருக்கேன் அப்டின்னா, நான் கெட் புக்ஸ் அப்டின்ட்டு ஒரு கண்ட்ரோலர் எழுதுறேன் அப்டின்னா, என்னோட எண்ட் பாயிண்ட் என்னவா இருக்கும்னா, API/get books அப்டின்ட்டு இருக்கும். நான் அத வந்து கண்ட்ரோலர்ல எழுதிருவேன். பட் அது வந்து எல்லா புக்கையும் போயி என்னென்ன டிபில இருக்க எல்லா புக்கையும் போய் செர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து ஃபெட்ச் பண்ணி, அத வந்து ஒரு அரே ஆப்ஜெக்ட்டா மாத்தி, இந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல பாத்தீங்களா? அந்த ப்ராசஸ்லாம் நான் வந்து சர்வீஸ்ல எழுதுவேன். இந்த டிபில போய் இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எனக்கு ஒரு செட் ஆஃப் புக்ஸ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அத நான் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வச்சு, அந்த கண்ட்ரோலர் மூலமா நான் வந்து யூசருக்கு மறுபடியும் ரெஸ்பான்ஸ் அனுப்புவேன். இப்படிதான் MVC பேட்டர்ன் வேலை செய்யுது. அடுத்தது பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர். நீங்க வந்து இப்போ ஒரு பேசிக் கண்ட்ரோலர் எழுதியிருக்கிறாங்க. கண்ட்ரோலர்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாரி தான் இங்க கெட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோகிராம். அதோட ரெஸ்பெக்டிவ் சர்வீஸும் நம்ம பாத்துரலாம். சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த ஃபங்ஷன் பிசினஸ் லாஜிக் என்ன பண்ணிடும்னா, இது வந்து ஹலோ வேர்ல்ட் இங்க ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நம்ம வந்து இந்த ஹலோ வேர்ல்ட் ப்ரோகிராம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு. ஆல்ரெடி இங்க கமெண்ட் நமக்கு குடுத்துருக்காங்க. அத ஜஸ்ட் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்றேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து npm run start. npm run start காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்றேன். இந்த npm run start எதுக்கு குடுக்குறோம் அப்டின்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்ட வந்து பில்ட் பண்றோம். இது பில்ட் பண்ணி ஒரு டிஸ்ட் ஃபைல்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் அப்டின்ட்டு. அந்த ஃபைல தான் வந்து நம்ம எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ப்ரௌசர் போய்க்கிறேன். ப்ரௌசர்ல வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3000 போடுறேன். பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்ட் வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க ஆக்சுவலா என்ன நடக்குது பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயின் ஃபைலுக்கு வரும். இந்த மெயின் ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வர் வந்து கிரியேட் பண்றோம். ஆப் மாடியூல்க்கு வந்து சர்வர் கிரியேட் பண்றோம். சோ வந்து டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட்ன்னு எடுத்துக்கும். போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3000ல வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கும். நான் இங்க வந்து நெஸ்ட் பேட்டரி கிரியேட் ஆப் மாடியூல் குடுக்கறதுனால, சோ அது என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த ஆப் மாடியூல் ஃபைலுக்குள்ள போகும். இந்த ஆப் மாடியூல் ஃபைலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்ட்ரோலர் அண்ட் சர்வீஸ் குடுத்திருக்கோம். சோ கண்ட்ரோலர் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து கண்ட்ரோலருக்கு தான் போகும். கண்ட்ரோலர்ல நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். கெட் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைக்கு உள்ள வந்து எண்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் டிஃபைன் பண்ணல. சோ இது வந்து ஹோம் பேஜ் மாரி. 3000 நீங்க போட்டாலே வந்து இந்த கண்ட்ரோலருக்குள்ள இந்த கெட் மெத்தட் தான் வந்து ஹிட் ஆகும். இந்த கெட் மெத்தட்ல நம்ம வந்து ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்ஷன வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ்ல வந்து நம்மளோட பிசினஸ் லாஜிக் ஃபங்ஷன் எழுதியிருக்கோம். சோ அப்ப என்ன பண்ணும் அப்டின்னா, இங்க சர்வீஸ் போகும். இங்க வந்து இந்த ஃபங்ஷன் நேம் பார்க்கும். கெட் ஹலோ அப்படிங்கிறத பார்க்கும். சோ வந்தோனே பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹலோ வேர்ல்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். சோ சர்வீஸ்ல இருந்து இந்த ரிசல்ட்ட எடுத்துட்டு வந்து, மறுபடியும் இந்த கண்ட்ரோலர் வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸா கீழ பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்ட் அப்படின்ட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. நாம வந்து லைட்டா இத சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். மாறுதான்னு பார்க்கலாம். வெல்கம் டூ Nest.js டியூட்டோரியல்ஸ். மாத்திட்டேன். நான் மறுபடியும் சர்வர பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சி குடுத்து ஸ்டாப் பண்ணிட்டு, மறுபடியும் சேம் npm run startன்னு குடுக்குறேன். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்ப மறுபடியும் வந்து ரீரன் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் போயிட்டு ஜஸ்ட் வந்து அதே எண்ட் பாயிண்ட்ட ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ Nest.js டியூட்டோரியல்ஸ். ஓகே சக்சஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சின்ன பேசிக் MVC ஹலோ வேர்ல்ட் ப்ரோகிராம் இப்படிதான் பில்ட் பண்ணணும். சக்சஸ்ஃபுல்லா பில்ட் பண்ணிட்டோம். ஓகே. உங்களுக்கு வந்து இப்ப வந்து இந்த MVCன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். உள்ள இந்த ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் எது என்ட்ரி ஃபைல், எது வந்து கண்ட்ரோலர் ஃபைல், எது வந்து சர்வீஸ் ஃபைல். உங்களுக்கு நீங்க இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்ப சர்வீஸ் ஃபைல் அப்டின்னா service.ts அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இது மாடியூல் ஃபைலா இருந்துச்சு அப்படின்னா module.ts. அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் ஃபைலா இருந்துச்சுன்னா controller.ts அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்படிதான் வந்து நீங்க வந்து எல்லா ஃபைலையுமே வந்து டினோட் பண்ணுவீங்க. சோ இது வந்து எதுக்கு அப்படின்னா வந்து நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு இது வந்து கண்ட்ரோலர் ஃபைல், இது வந்து சர்வீஸ் ஃபைல், இது வந்து மாடியூல் ஃபைல். எல்லாத்துக்குமே .ts மட்டும் கொடுக்க முடியாது. சோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா மாடியூலா, சர்வீஸா, கண்ட்ரோலரான்னு நம்ம ஆட் பண்ணுவோம். இதான் வந்து ஸ்டாண்டர்ட் Nest.js ஓட பிராக்டிஸா இருக்கு. சோ அதையவே நம்ம எல்லா ப்ரோகிராமிங் இன்கமிங் டியூட்டோரியல்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம இதுவே ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அது போக இல்ல அப்படின்னா, உங்களுக்கு ஆல்டர்னேட் வேஸ்ல நீங்க ஏதாச்சும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து கிட் குடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் குளோன் பண்ணி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கிற ஒரு சாம்பிள் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க அத வச்சு ஃபர்தரா வந்து நீங்க அதுல என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்க பார்க்கலாம். அதோட ரிசல்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த போட்டோ இந்த யுஆர்எல் நீங்க காப்பி பண்ணி உங்க ப்ரௌசர்ல பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல அங்க தெரியும். இல்ல இந்த டிஃபால்ட் பாய்லர் பிளேட் வேண்டாம். பட் நீங்க வந்து உங்களுக்கு ஓனாவே உங்களோட ஸ்டைல்ல ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஒரு பாய்லர் பிளேட் ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி ரெக்வயர்ட் பேக்கேஜஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்க மக்களே, அவ்வளவுதான் Nest.js ஓட இன்ட்ரோடக்ஷன். இன்னும் கண்ட்ரோலர்னா என்ன, சர்வீஸ்னா என்ன, மாடியூல்ஸ்னா என்ன அப்படிங்கிறத இன்னும் ஃபர்தரா அடுத்தடுத்த சீரிஸ்ல பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.